ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல அம்பை யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காசி நாட்டுல 3 இளவரசிகள் இருந்தாங்க. அம்பை, அம்பிகை, அம்பாலிகை. இந்த 3 பேர்ல அம்பை தான் மூத்தவங்க. 3 பேருக்குமே கல்யாண வயசு வரவே அம்பை, அம்பிகை, அம்பாலிகையோட அப்பா தன்னோட பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சுயம்வரத்தை ஏற்பாடு பண்ணி சுத்தி இருக்கிற அத்தனை ராஜ்யத்திலிருந்தும் ராஜாக்களை அழைச்சிருந்தாங்க. விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹஸ்தினாபுரம் சார்பா பீஷ்மர் இந்த சுயம்வரத்துல கலந்துகிட்டாரு. பீஷ்மரை பார்த்த மத்த ராஜாக்கள் இவர் தான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு இந்த சுயம்வரத்துக்கு வந்திருக்கிறாரு? என்னதான் சபதம் எடுத்திருந்தாலும் உள்ளுக்குள்ள ஆசைன்னு ஒண்ணு இருக்கும்ல அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. அதை பொறுத்துக்க முடியாத பீஷ்மர் அத்தனை ராஜாவையும் எதிர்த்து சண்டையிடுறாரு. அந்த சண்டையில அத்தனை ராஜாக்களையும் தோக்கடிக்கிறாரு. முக்கியமா ராஜா சால்வனையும் தோக்கடிக்கிறாரு. தோக்கடிச்சிட்டு இந்த 3 பெண்களையுமே தன்னோட ரதத்துல கடத்திக்கிட்டு போறாரு ஹஸ்தினாபுரத்துக்கு. போற வழியில அம்பை எதுக்காக எங்களை கடத்திட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது பீஷ்மர், இதுல என்ன உனக்கு சந்தேகம்? 3 பேரையுமே ஹஸ்தினாபுரத்தோட ராஜா விசித்திர வீரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் இதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா ஹஸ்தினாபுரத்தோட ராஜா விசித்திர வீரியன்னா சாதாரண ஆள் கிடையாது. அதனால ஹஸ்தினாபுரத்துக்கே மருமகள் ஆக போறோம் அப்படின்னா அதுல அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் பெருமை தான். ஆனா அம்பைக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அம்பை சால்வன்ற ராஜாவை காதலிச்சிட்டு இருந்தாங்க. அதனால இந்த சுயம்வரத்துக்கு அந்த சால்வனையும் வர சொல்லியிருந்தாங்க அம்பை. சால்வன் வந்தாரு. ஆனா பீஷ்மரால நடந்த பிரச்சனையில சால்வன் சண்டையும் போட்டு தோத்தும் போயிட்டாரு. இப்போ அம்பை பீஷ்மர் கிட்ட, பீஷ்மரே எல்லாம் தப்பு தப்பா நடந்துருச்சு, நான் சால்வன் ஒருத்தரை காதலிக்கிறேன், அதனால என்னால விசித்திர வீரியனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே பீஷ்மர், நீ வேற ஒருத்தரை காதலிக்கும் போது நீயே சம்மதிச்சாலும் நான் விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், இதோ ரதத்திலிருந்து கீழே இறங்கு அப்படின்னு ரதத்தை நிறுத்துறாரு பீஷ்மர். அம்பை கீழே இறங்கிடுறாங்க. அம்பை கீழே இறங்கி நேரா சால்வனை போய் சந்திக்கிறாங்க. சால்வன் கிட்ட, இந்த மாதிரி எல்லாம் தப்பா நடந்துருச்சு, இருந்தாலும் இப்ப நான் வந்துட்டேன், வா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சால்வன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்த இடத்துல சண்டையிட்டு தோர்த்து போயிட்டேன், அதனால இதுக்கப்புறம் என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு சால்வன். அம்பையால அந்த இடத்துல ஒண்ணுமே பேச முடியல. நேரா பீஷ்மர் கிட்டயே போய், பீஷ்மரே நீங்க சண்டை போட்டு தோக்கடிச்சதுனால சால்வன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால பொறுப்பை நீங்க ஏத்துக்கிட்டு என்னையும் விசித்திர வீரனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பீஷ்மர், நீ எப்போ இன்னொருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னியோ அப்பவே ஹஸ்தினாபுரத்துக்கு மருமகளா வர்றதுக்கான தகுதியை நீ இழந்துட்ட, அதனால முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அம்பை உடனே, பீஷ்மரே விசித்திர வீரனுக்கு உங்களால என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பீஷ்மர் தன்னோட சபதத்தை பத்தி சொல்லி அவரும் கல்யாணம் பண்ணிக்க மறுத்துறாரு. அம்பைக்கு தாங்க முடியாத கோவம். அந்த தாங்க முடியாத கோவத்துல நிறைய தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் தவறான முடிவுகளை எடுத்தாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. என்னதான் அம்பைக்கு அநீதி நடந்திருந்தாலும் அம்பை எடுத்த முடிவுகள் எல்லாமே தவறுதான். அவசரத்துல ஏதேதோ முடிவெடுத்து அவங்க வாழ்க்கையும் கெடுத்து மத்தவங்க வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைச்சதுனால நம்மளோட ECG கார்ட்ஸ்ல அம்பைக்கு நெகட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.